அதெல்லாம் இல்லைங்க. நம்ம குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருக்கோம். இது ஒரு நகைச்சுவை நாடகம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்க. அதனால லாஜிக்லாம் பார்க்காதீங்க. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, முரளியும் பானுவும் ஹாஸ்டல்ல வசிச்சுக்கிட்டு இருக்க தம்பதிகள். முரளி வேலை தேடிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பானுவோட அப்பா அவங்கள பார்க்க சென்னையில இருந்து வராரு. இந்த முரளிங்கிற ஜீவன் படுற பாட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? லைட் டிராவல்லாம் எப்படி இருந்தது? இருந்தது மாப்பிள்ள, ஏதோ இருந்தது. ஆனா தயவு செய்து அடுத்த வாட்டி மட்டும் ஏர் இந்தியால டிக்கெட் புக் பண்ணாதீங்க மாப்பிள்ள. ஏன் மாமா, தலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? சரக்கா அங்க ஒரு முறுக்குக்கே வழியை காணும், நீங்க வேற. அதுக்கு சொல்லல மாப்பிள்ள, ஃபிளைட்ல ஒரே பூரியும் சன்னாவமா போட்டாங்களா, ஒரே காத்தோட்டமா இருந்தது. அதனாலதான் மாமா அதை ஏர் இந்தியான்னு சொல்றாங்க. ரொம்ப சன்னாவோ? அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை எங்க? இங்கதான் இருந்தா, எங்க போனா தெரியலையே. அது எங்க இருக்கா, இருங்க கூட்டிட்டு வர. தாத்தாக்கு ஹலோ சொல்லுங்க. ஹலோ குட்டி பாப்பா. ஹலோ. வெறும் ஹலோ தானா? சரி சரி, நீ என்ன படிக்கிற? போன வாரம் போன் பேசும்போது சொன்னல, அது தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். வெரி குட் வெரி குட். படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? புக்கை மூடி வச்சுட்டு ஐபேட் எடுத்துப்பேன். அது இல்லடா கண்ணு, இப்ப நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, அடுத்த வருஷம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிடுவ. அப்படியே படிச்சு 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 படிச்சே முடிச்சிருவல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? தாத்தா இப்போதானே சொன்னேன், புக்கை மூடி வச்சுட்டு ஐபேட் எடுத்துப்பேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா. ரைட் விடு. Coming on. That smell must be snake musk. It's a sticky with large snakes maybe. There shouldn't be any snakes this large in the Everglades. I have Charizard. ஹலோ ஆண்டி. சொல்ற, என்ன காலங்காத்தாலே போன்? என்னது காலங்காத்தாலையா? பொழுது விழிச்சு ரொம்ப நேரம் ஆகுதுடா. என்ன நைட்டு பார்ட்டியா? சரி சரி, பொங்கலுக்கு வந்துடுறான். நாங்கெல்லாம் பழைய சொத்துக்கே வருவோம், பொங்கலுக்கு வர மாட்டோம். சரி, அந்த பொங்கல் இல்லடா, இது பொங்கலுக்கு சாமி கும்பிடுறோம், வந்துடு. ஓ, சாமி கும்பிடுறதுக்கா? அப்படின்னு சாப்பாடு இருக்கும், வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்து சேரு. பாய். குட் மார்னிங் மாப்பிள்ள, ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்கல் மாமா. நல்லா தூங்குனீங்களா? ஏதோ தூங்கண மாப்பிள்ள, சரியாவே தூக்கம் வரல. ஆமா, இந்தியாவில் மிட் நைட் மசாலா பார்த்து விலகிருக்கும், அதான் இங்கே இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன மிட் நைட்டுன்னு ஏதோ சொன்னீங்க? அது மிட் நைட்டு ஜெட்லாக்கு, அதான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ரொம்ப பேசுற, உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது சரி மாப்பிள்ள, வேலை போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. ஏதாவது வேலை கிடைச்சதா இல்ல இன்னும் தேடிட்டே தான் இருக்கீங்களா? அது 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 இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் ஒன்றும் கிடைச்ச பாடே இல்லை. என்ன பண்றது மாமா, இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆளை கூட கிடைச்சிடும் போல இருக்கு, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது சரி, சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சா வேலையா போகுது. அந்த பாத்திரம் அடைச்சிட்டு இருக்குன்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். அது எப்போ கிளீன் பண்ண போறீங்க? உன் தலையில இருக்கிற முடியல பாதி முடி ட்ரெயில தான் இருக்கு, அப்புறம் எப்படி தண்ணி போகும்? இங்க பாருங்க, ஈன என் கோவத்தை கலராதுங்க. அப்ப
அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னவா பத்திரக்காளி மாதிரி தான் கத்துற? அங்க என்ன மாப்பிள்ள சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஆ, ஆ, சரி சரி. அந்த பயம் இருக்கட்டும். ஏய், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் வெட்டுவேன். அங்க என்ன மாப்பிள்ள சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஒருத்தர தாங்க முடியல. வந்தோம்மா, ஏறா போட்டோம்மா, 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பிட்டோமான்னு இல்லாம எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைகிறாங்க. நீங்க ஏன் எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறதுக்கு? அவர் திட்டுறதா இருந்தாலும் அசிங்கமா பேசுறதா இருந்தாலும் நான் தான் அதை பேசுவேன். சரிம்மா, உங்க அப்பா பத்தி நான் எதுவுமே தப்பா பேசல. நீ ஏன் அசிங்கமா திட்டி அவரை அனுப்பி? இருங்க, இன்னைக்கு நைட் உங்களுக்கு டின்னர் கட்டு. கிச்சன் பக்கம் வந்தீங்க காரை உடைச்சிடும். ஏன்பாப்பா இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, இதுல யாருக்கு கோபம் அதிகமா வரும்? கோபம் என்னமோ அம்மாக்கு தான் அதிகமா வரும். ஆனா அப்பாக்கு மட்டும்தான் அதிகமா வரும். முரளி, முரளி, குக்கர் விசில் சத்தம் கேட்டக்கூடாது. உடனே வந்துடுவானுங்க இந்த பேச்சுலர்ஸுங்க. திருக்கழ போன்ற கருகு மாதிரி. வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பானு, ஏதோ குக்கரு விசிலுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. குக்கர் விசில் கேட்டா நிறுத்த சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அங்கிள் அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. சும்மா இருமா. வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஆமா, என்னடா ஒரே சத்தம்? ஆஸ் யூஷுவல் ஒய்ஃபோட சண்டையா? அதான் நான் லாஸ்ட் டைம் ஒரு ஐடியா கொடுத்தேன், அதை ட்ரை பண்ண வேண்டியதானே? ஆமா, அந்த ஐடியா தூக்கி குப்பையில போடு. நீ சொன்னியேன்னு அந்த ஐடியாவை ட்ரை பண்ண, அடிச்ச அடியில 2 காலும் கேட்காம போயிடுச்சு. அது ஒய்ஃப் வெயிட் பண்ணிருப்பாரு. அவ அடிச்ச அடியில எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. ஏமா பானு, பொங்கல் பண்ண போறோம் தானே கிச்சனுக்குள்ள போனேன். அந்த பொங்க பானையை இந்த கிண்டு கிண்டிட்டு இருக்க. பொங்க பானையோட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன்ப்பா. போன தவறி பானையில விழுந்துருச்சு. அததான் தேடிட்டு இருக்கேன். அது என்னம்மா பொங்க பானை கூட போய் செல்ஃபி எடுக்கிற? வர எல்லாம் Facebook, Twitter இதுலயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. புருஷன் போஸ்ட் பண்ணாத பொண்டாட்டி லைக் பண்றதும், பொண்டாட்டிக்கு புருஷன் Facebookல பர்த்டே விஷ் போடுறதும். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் வீட்டுல பேசிக்கவே மாட்டீங்களா? Facebook, Twitterல தான் பேசிப்பீங்களா? மாமா, அதை விடுங்க. இவன் என் ஃப்ரெண்டு ராணி, அலைஸ் ரத்னவே. வாங்க தம்பி, வாங்க. ஆமா, எங்க உங்க ஃபேமிலி கூப்பிட்டு வரலையா நீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அங்கிள். 4 குழந்தைக்கு எப்பமா இருக்காங்க. இவனெல்லாம் பார்த்தா பேச்சுலர் மாதிரி தெரியலையே. அங்கிள், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. ஜாதகத்துல எனக்கு ஏதோ தோஷமா, அதனாலதான் வெளியாகுது. கல்யாணம் பண்ணுன்னா ஏதோ பலகாரம் பண்ணுவாமே. தம்பி, அது பலகாரம் இல்லப்பா, அதுக்கு பேர் பரிகாரம். பரிகாரத்துக்கும் பலகாரத்துக்குமே வித்தியாசம் தெரியலையே தம்பி. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறையோ? அது ஏன் அங்கிள் கேக்குறீங்க? அமெரிக்கா மாப்பிள்ளனா எல்லாம் அலறாங்க. தமிழ் சினிமாவில் வர அமெரிக்கா மாப்பிள்ள கண்டிஷன் மாதிரி என் கண்டிஷனும் டம்மியா இடம் போல இருக்கு. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு கூட பர்மிஷன் கிடைச்சிடும் போல இருக்கு. எனக்கு தாலி கட்டுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன தம்பி, தாலி கட்டையும் ஜல்லிக்கட்டையும் கம்பேர் பண்ணி பேசிட்டேன். தாலி கட்டு ஜல்லிக்கட்டை விட ரொம்ப டேஞ்சரஸ் கேம்பா. ஜல்லிக்கட்டுல அடிபட்டா ஆறிடும். தாலி கட்டினதுக்கு அப்புறம் படுற அடிட்டு பத்தியா ஆறவே ஆறாது. ஆரம்பிச்சு வேற அடிப்பாங்க. அண்ணாக்காலம் ஆயிடும். அதனாலதான்ப்பா என் பொண்ணு கூப்பிட்ட உடனே குண்டா கிராமத்துலயே பண்ணணும். அங்க இருந்து இங்க ஓடி வந்துட்டேன். சரி, கவலைப்படாத தம்பி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். சரி தம்பி, அதை விடுங்க. இங்க தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்குமா தம்பி? இல்ல மாமா, இங்கெல்லாம் கிடைக்காது. நீங்க வேணா ஐபேட்ல தமிழ் நியூஸ் பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏதோ நியூஸ் படிக்காம கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அதையாவது நீங்களே சொல்லுங்க. அந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? விவசாயிங்க தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பீட்டாவும் சேர்ந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியுமே கண்ணில் காணும். தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கான்னு ஒரு டவுட்டே வருது.
அந்த காலத்துல காந்தி மக்களுக்காக கதர் விட்டாரு. இந்த காலத்து அரசியல்வாதிங்க மக்களை கதற விடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை வந்தா நல்லா தான் இருக்கும். அது சரி, இந்தியான்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இவ அத்தை கிட்ட பேசணும், கொஞ்சம் நம்பர் போட்டு கூட. இந்தாங்க. ஹலோ 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 ஹலோ. இந்த கத்துக்கு போனே தேவையில்லை, நேராவே கேட்டு போல இருக்கு. எஸ்டிடி ஐஎஸ்டி பேசினா சத்தமா பேசணும்னு யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள, நீங்க எதுக்கு இங்க சும்மா வெட்டியா இருக்கீங்க? இங்க போய் வேலை தேடுறாங்க. என்ன மாப்பிள்ள பண்றீங்க? அதுவா மாமா? அசிடிட்டி அசிடிட்டி. எல்லாரும் வாங்க, சாமி கும்பிடலாம். என்னங்க, எடுத்துக்கோங்க. ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆமா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? அந்த 7வது ஜென்மம் இதுவா இருக்க கூடாதான்னு வேண்டிக்கிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? எனக்கா? ஐயோ, வேற வழியே இல்லையா? சரி, அப்புறமா பேசுறேன். ஓகே, பேசுறேன். என்னாச்சு? சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதான்னு தெரியல. ஏன், என்னாச்சு தம்பி? அதுவா, ஊர்ல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அங்கிள். அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கிள், இவங்கள மாதிரி சண்டைலாம் வராம குடும்பம் நடத்தவே முடியாதா? தம்பி, சண்டைங்கிறது தொப்ப மாதிரி. அத மறைக்க முடியாது, ஆனா குறைக்கலாம். உங்களுக்கு 2 பேரும் கஷ்டம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Facebookல இல்ல வேலை தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வேலை தேடுற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நைட்டுக்கு என்னமா ஸ்பெஷல்? மாப்பிள்ள வேற வேலையே கிடைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சோகமா இருக்காரு. அவருக்கு பிடிச்சதான் செய்யுமா? அவர் கிழிக்கிற கிழிக்கு அவர் பிடிச்சது தானே, தெரிஞ்சுட்டா போச்சு. அப்படி என்னடா ஸ்பெஷல்? வேற என்ன, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அழித்தண்ணி. அதெல்லாம் இல்ல, உப்மா ரெடி. உப்புமாவா? அது ரொம்ப தப்புமா. வாழ்க்கையே போர்க்களம். வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், ஆனா கொண்டாட்டிங்க மட்டும் மாறவே மாட்டாங்க.